ஹாய் வாட்ஸ் டிஃபரன்ஸ். இன்னைக்கு பிக் பாஸ் வந்துட்டு இந்த எல்லாரும் குரூப் டீம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இல்லாம இந்த இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸை வந்துட்டு பண்ண சொல்லி பிக் பாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததால இந்த ஆட்டம் வேற மாதிரி போகும்னு ஒரு நம்பிக்கையில எந்த மாதிரி போகும்? வேற மாதிரி இத்தனை நாளா என்னடா நடந்துட்டு இருக்குது? சுவாரஸ்யங்கிற பேர்ல ஒண்ணுமே ஆனா உப்பு போடாம இன்னைக்கு சாப்பாடு ஆக்கிட்டாங்க. பத்தனால உப்பு போடாம சாப்பாடு ஆக்கிட்டாங்களா? சரி சரி சரி. ஒரு சுவாரஸ்யத்தை கூட்டுறதுக்காக ஒரு பண்ண டிசிஷனு இதுல வந்துட்டு என்னன்னா, தீபக் இந்த வாரம் கேப்டனா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அவர் தான் ஜெயிச்சிருக்காரு, போட்டியில் ஜெயிச்சு கேப்டன் ஆயிட்டாரு. அப்ப அவர் முன்னாடி இருந்தாரு அந்த சிவகுமார், அது அவர் என்ன சிவகுமார்லப்பா மஞ்சரி கேப்டன். ஓ சாரி பாஸ், அதுக்கு முந்தின வாரமா நமக்கு அடிக்கடி மறதி வியாதி வந்துருக்கு. இதுல ஓப்பனிங்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த அந்த விஷாலு இன்னொரு ஆளுன்னா தர்ஷிகா. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் லவ். ஓப்பனிங்ல அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. மொத்தத்துல வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து இதுக்கான ப்ரோக்ராம் கிடையாது, நாட்டு மக்களுக்கு கருத்து சொல்ற ப்ரோக்ராம்லாம் கிடையாது. அப்படின்னு என்ன, தர்ஷிகா வந்துட்டு அயன்மெண்ட் இருந்தாங்க. அதை எவ்வளவு விஷால் வந்துட்டு பேசின அப்படி இந்த மாதிரி வெளியே வந்துட்டு அவங்க வந்து சொல்றாங்க, அத நீ என்ன நினைக்கிற அப்படின்னு விஷால் அவங்ககிட்ட போய் கேட்டிருக்கான் தர்ஷிகா கிட்ட. அது எனக்கு புரியுதுடா, நான் உனக்கு சொல்லிட்டேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு அதுகிட்ட திருப்பி கேக்குறது விஷால் கிட்ட. இது ஒரு டிஸ்கஷன் மாதிரி விட்டுட்டு இருந்தாங்க. வெளியே நம்ம நினைக்கிற நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம். என்கிட்ட என்ன நினைக்கிறோம் அதை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், நீ நினைக்கிறத என்கிட்ட சொல்லிடுறேன். இது தேர்ட் பர்சன் உள்ள வரும்போது அவங்க வேற மாதிரி கொண்டு போயிடுறாங்க. இதத்தான் அந்த டெய்லர் சொன்னாரு, இவர் எனக்கு பாசா இல்ல லூசான்னு அந்த மாதிரிதான் இருக்குது. பாக்குறத நாம தான். அந்த டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிக் பாஸ் கூட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அந்த தீபக் கேப்டனா ஆக்கின உடனே தீபக் வந்துட்டு ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாரு. இவங்க தான் கிச்சன் இன்சார்ஜ், ஸ்டோர் இன்சார்ஜ் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டு யாரு குக்கிங் பண்ண போறாங்க, யாரு பாத்திரம் அடக்க போறாங்கன்னு பிரிச்சுட்டாரு. பாத்ரூம் யாரு? ஆமா அதுவும் தான்ப்பா. எல்லாம் பிரிச்சுட்டாங்க. பிரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இது எல்லாமே டாஸ்க் ஒழுங்கா பண்றாங்களா அப்படிங்கிற மேற்பார்வை பண்றதுக்காக நம்ம சௌந்தர்யாவை போட்டு இதான் தேடிட்டு இருந்தாடே. சௌந்தர்யா எங்கடா கதாநாயகி வராம போயிடுவாங்களோன்னு நானும் நினைச்சிட்டு இருந்தா வந்துச்சுடா, இறங்கிட்டாங்கடா. அந்த டாஸ்க் முடியும் போது ஒரு நல்லா போச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப அசம்பிள் ஆனாங்க. சூப்பர்வைசர் சௌந்தர்யா. சூப்பர் அப். கேப்டன் சும்மா இருப்பாரு, சூப்பர்வைசர் ஒழுங்கா பாக்காத இவர் பாத்துட்டு. மேடம் வந்து ரெட்ட குரல்ல பேசி அசத்துவாங்க. இப்ப நீ கட்ட குரல்ல பேசி எப்படி எல்லாத்தையும் கறி கலக்க வைக்க போறாங்க. இந்த டேவை பண்ணா கொண்டு போறதுக்காக ஒன்லைன்ல ஒரு வார்த்தை மூலமா ஏதாவது என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியுமா சொன்னப்போ ராணவ் வந்துச்சு வந்த அப்படி ஒரே வார்த்தை உண்மையில சூப்பரா பண்ணாருப்பா ராணவ். இப்படியா ராணவ் அப்படிங்கிற மாதிரி ராணவ் இத்தனை நாள் இருந்து எதுக்கு இருக்கீங்கன்னு தெரியாம அப்படியே விட்டு இருந்தாங்க. கண்ணாடி ஒவ்வொரு பர்சனுக்கும் அவங்க பேரை சொல்லி ஒரு கமெண்ட் பார்க்க ரசிக்க முடியாது, சிரிக்க முடியாது, அவ்வளவு சூப்பரா சொன்னாங்க. எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. ராணுவ நீயும் அப்படி எந்திரிச்சு கையெல்லாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரியான பர்ஃபார்ம். அந்த பர்ஃபார்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இடையில தான் ஒரு சின்ன பிரேக்காக சௌந்தர்யா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு கேப்டன் பர்மிஷன் வாங்கிட்டு போனாங்க. அதுக்கு கூட வாடா. ஆனா ரெஸ்ட் ரூம் போகல. ஐயோ. ஏன்னா கொஞ்சம் மேக்கப் போட்டு இருந்தாங்க. அதுதான் ரெஸ்ட் ரூம் நினைக்கிறேன். நம்ம ஆளுங்க எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. மேக்கப் பண்றதுதான் அர்த்தம். பிக் பாஸ் அதை பார்த்துட்டு கேப்டன் போட்டு கொடுத்துறாங்க. அவங்க வந்துட்டு மேக்கப் பண்ணிட்டாங்க, திரும்பி கூப்பிடுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சுட்டாங்க சௌந்தர்யா. இது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இப்பதான் புரியுது. நம்ம காலேஜ்ல நான் காலேஜ் படிக்கிறப்ப ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு சூச்சூல்லா போயிட்டு வருவேன். அதத்த இப்ப பார்த்தா ரெஸ்ட் ரூம்னா மேக்கப் போடலாம் போயிட்டு வராங்க. நீங்க இன்னும் வளரல தம்பி. சரி. அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க இண்டிவிஜுவலா. ஒவ்வொருத்தரும் வந்துட்டு முட்டைய வாங்கி வச்சாங்க. முட்டை வந்துட்டு உடையாம அந்த மஞ்சக்கரு இருக்குல்ல ஸ்பிட் ஆகி போகாம ஆம்லெட் போடணும். எத்தா பெரிய டாஸ்க். நான் கேட்டது இதுதான்டா பெரிய டாஸ்க். எல்லாரும் பண்ணாங்க, சௌந்தர்யா பண்ணல. பாப்பாக்கு சமையல் உடஞ்சு போச்சு. இப்படி பண்றதுனால எப்படி உடையாம எப்படி போட முடியும்? உடைச்சு ஊத்துறாங்கல்ல, மஞ்சக்கரு மட்டும் தனியா நிக்கும்ல, அது ஸ்பிட் ஆகி ஓடிடுச்சு. அது வந்து வெள்ளை ஆம்லெட் தான் வேணும். இல்ல ஆஃப் ஆயில் போடணும். ஆஃப் பாயில்ல மஞ்சக்கரு உடையக்கூடாது இல்ல, அது ஸ்பிட் ஆகி போடுச்சு சௌந்தர்யா போடும்போது. சோ இந்த பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணது யாரு அந்த உடையாம முட்டையை முடிச்சா ஆஃப் பாயில் போட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு 500 பாயிண்ட்ஸ். ஏன்னா இது இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ். அடேங்கப்பா 11 பேர், அடேங்கப்பா 18 பேர், 17 பேர் சாரி. இதுல வந்துட்டு சௌந்தர்யா மட்டும் 500 பாயிண்ட்ஸ் கிளம்பி எல்லாருக்கும் 500 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பாப்பாக்கு எவ்வளவு?
0. ஐயோ, இது இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்டிங் என் ஃப்ரெண்டு சரவணன் பாவம், அதனாலதான் எனக்கு ஷோக்கே வரல. இல்லைன்னா வந்து நேரம் வந்து ஆர்ப்பாட்டம் போட்டிருக்கேன். இந்நேரம் இப்போ போலீஸ்ல கேஸ் புக் மாதிரி எல்லாம் போயிருப்பாப்பா. ரொம்ப வருத்தத்துல இருக்கேன். என்கிட்ட சொன்னேன் சௌந்தர்யா 0 பாயிண்ட்ஸ்டா, ஒண்ணுமே கடா, அதனால நான் வரலடா, நீ போயிட்டு வாடா அப்படின்னு. அதனாலதான் வந்திருக்கேன். அந்த இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமே பிக் பாஸோட மீட்டிங், அதாவது இந்த ஷோலைய இது வரைக்கும் நடந்த ஷோலைய இந்த ஷோ தான் வந்துட்டு எந்த டாஸ்க்குமே கொடுக்காம, எந்த டக் வாக்கு இந்த மாதிரி எந்த டாஸ்க் பனிஷ்மெண்ட் கொடுக்காம ஒரு நாளை ஓட்டிருக்காங்களாம். குப்பை ஓட்டிருக்காங்க. ஆமா ஓட்டிருக்காங்க. அதனால இந்த சீசன்ல இது என்டர்டைன்மெண்டான டே அப்படிங்கிற அந்த கன்ஃபெஷன் ரூம் குள்ள போயிட்டு வரதா இல்லப்பா. விஜய் இன்னைக்கு டே முழுக்க நடந்தது வந்துட்டு எந்த டாஸ்க்கும் கொடுக்காம பனிஷ்மெண்ட் இல்லாம பண்ணதா ஒரு என்டர்டைன்மெண்டோட இந்த டேவை கொண்டு போனாங்க. இந்த சீசனை விட இந்த டே பெட்டரா இருந்துச்சு, பெஸ்ட் சீசன் அப்படின்னு அந்த கேப்டன் தீபக்கு ஒரு வாழ்த்து கொடுத்தாங்க. எல்லாரும் அக்செப்ட் பார்க்க நடந்தா இருந்துச்சு, எந்த குறையும் இல்ல. அதோட இந்த சீசன் முடிஞ்சு போச்சு. இந்த ஷோ முடிஞ்சு போச்சு. இந்த டே இப்பதான் 50வது நாள் நெருங்க போகுது. 50 நாள் தான் அது. 50வது நாளா? ஆமா முடிஞ்சு போச்சு. அதான் ஆஃப் டே. அடுத்த நாள் கூட தெரியல. ஏதோ சரவணா நீ தான் அனுப்பிச்சுட்ட, ஏன்டா சரவணா. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஷோ வந்துட்டு ஹைலைட்ஸ் மட்டும் கட்டிட்டு விட்டுட்டாங்க. அடுத்த டேல இன்னும் எப்படின்னு பார்ப்போம். சரவணா வருவாரு, வெயிட் பண்ணுங்க.